Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மே 12ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. மே 12ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் மே 12ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியுள்ளது. ஏற்கனவே ஆஜராகும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டும் மீண்டும் ஆஜராகாத முன்னாள் அமைச்சர் பொன்முடி. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, இந்த சம்மனுடைய சாராம்சம் குறித்து. சென்னையில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருந்தார். இது சம்பந்தமாக சென்னை மாநகராட்சி பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துல ஒரு புகார் ஒன்றை மனுவாக தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வெறுப்பு பேச்சு பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான இந்த புகாரை விசாரித்து மத ரீதியாக வெறுப்புணர்வை ஏற்படுத்துதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். இந்த புகார் மனு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றமாக இருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்துல மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று